தமிழ் சொல்லுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது. பெருமை மட்டும் இல்லை, உயிர்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக சொல்லணும்னா, கிராமப்புறத்தில் சாதாரணமாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றது ஜீரணமாக மாட்டேங்குது, வயிறு வலிக்குது, ஏதோ ஒரு உபத்தரியமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சொல்லு அந்த மந்திரம் படித்தவங்கிட்ட போய் உப்பு மந்திரிச்சு கொண்டு வந்து 3 வேளை அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அது உடல் சரியாகிறது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு முள் ஏறிடுது, கால் வீங்கிடுதுன்னு சொன்னால் முள்ளு பாடம்னு சொல்லுவாங்க. போய் இன்றைக்கும் பாடம் படித்தோம்னா அந்த வீக்கமெல்லாம் வாங்கிறது இன்னும் நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைய தொட்டலை தூங்குற போது விருக்கு விருக்குன்னு பயக்குது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா திண்ணீர் மந்திரிச்சு கொடுப்பாங்க, பால் மந்திரிச்சு கொடுப்பாங்க, வெண்ணெய் மந்திரிச்சு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடங்கள்லாம் அந்த சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த சொல்லை கற்று அது குருவாக்கு வாங்கினவங்க கிட்ட போய் அப்போ குழந்தைகளுக்கு ஏடு எழுதுகிற முறைகள், அதே மாதிரி பெரியவங்களுக்கே வந்து எந்திரம் கட்டுற முறைகள் எல்லாம் இருக்குது. அது முறை பிரகாரம் அந்த சொல்லை வந்து செஞ்சு சொல்ல சரியாக உச்சரித்து அதுக்குண்டான பீஜா மந்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த செம்பு தகடில் எழுதி பூஜைகளை முறையாக செஞ்சு அது கொடுத்தாங்கன்னா அது N+ தர எந்திரம், மனோதளம், மன ப்ளஸ் தடம்னு சொல்லுவாங்க. மனோதிடத்தை உச்சரித்து இது சரியாக போயிரு, 48 நாள், ஒரு மண்டலம், அரை மண்டலம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு அந்த பூஜா பீஜா மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உச்சரித்து கொடுத்தா இன்னும் பலன் கிடச்சிட்டு தான் இருக்குது. பாருங்கள், சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையுமே பெரியவங்க அனுபவத்தில் அந்த எந்திரம் எழுதுறது, பூஜைகள் செய்கிறது, திண்ணீர் மந்திரிச்சு கொடுக்கறது, உப்பு மந்திரிச்சு கொடுக்கறது இன்று நடைமுறையில் இருக்குது. கிராமத்தில் வந்து மாடு வந்து ஆடி பட்டம் தேடி விதைங்கிறமா ஆடி மாதம் விதைச்சிருப்போம், அது வந்து தை மாதம் அறுவடை பண்ணிடுவோம். அப்புறம் இந்த காட்டில் சோளத்தட்டுகள் இது எல்லாமே வளரு தன்னாலேயே இயல்பாகவே அந்த சூரிய ஒளி காற்றில் வர ஈரப்பசை வச்சு அந்த கட்டை சோளம்ங்கிறது வந்துரு. அது ஒரு 10 நாள் 20 நாள் 25 நாள் அதுக்குள்ளே மாடு போகாமல் இருந்துன்னா அது வளர்ந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட செடியில் அந்த சோளத்தட்டில் வந்து எப்படி சொல்லலாங்கன்னா பூச்சி, அதாவது வந்து ஒரு பூஞ்சனை மாதிரி உருவாகி புழு உற்பத்தி ஆயிரு. அது மாடு அது போய் உள்ளே போயிடுச்சுன்னா சாப்பிட்டுன்னா அது கசப்பு தன்மை ஆகி அந்த மாட்டை வந்து ஒரு விதமாக பண்ணி அது இறந்து போகிறதும் உண்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போய் அந்த சொக்கு மந்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க மந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது ஒரு வார்த்தை சொல்லி நீ போ சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அது சரியாயிரு. அதுக்கு முன்னாடியே நாம் தேவைப்பட்டதுன்னா அந்த காட்டில் இந்த மாதிரி நாங்கள் மாடு கட்டி மேய்க்கிறேன்னு சொன்னால் அந்த சோளத்தட்டை கொண்டு போய் அவங்க மந்திரிச்சு இந்த காட்டில் கொண்டு வந்து கட்டிட சொல்லிடுவாங்க. ஒரு வேலியிலையோ ஒரு குச்சியிலையோ நெட்டி கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு அந்த மாடு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. எப்படி அந்த காலத்தில் விஷம் தொட்டுதுன்னா, பாம்பு கடிச்சதுன்னா விஷப்பாடம் அடித்து இறக்குனதெல்லாம் வரலாறு இருக்குது. இப்போல்லாம் உணவு முறை, அந்த எண்ணங்கள் இதெல்லாம் மாறுறதுனால இந்த நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கிறதுனால அது பணிதமாகிறதுல பெரும்பாலும் அது ஈஸியாக வந்து மருத்துவத்துறை கை கொடுக்கறதுனால எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்னும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனாலே இந்த குழந்தைகளுக்கு ஏடு எழுதி கட்டுறது, அந்த துணி மந்திரிச்சு கட்டுறது, கவுர் மந்திரிச்சு கட்டுறது இதெல்லாம் இன்று கிராமத்தில் நடைமுறையில் இருக்குது. ஒரு கோயிலில் ஒரு பூஜை ஆகிற போது மணி அடித்து ஆரவாரம் பண்ணுறாங்க. வரும் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வலிவு இருக்குது. அது வந்து இந்த ஆரவாரமாக அரகரா போடும்போது அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா எல்லாருடைய எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு செகண்ட் நாள் அந்த தெய்வத்து மேலே ஒரு மனதை நிறுத்துறதுக்காக. இப்போ அதுக்கு இன்னொரு மார்க்கம் கூட சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து கரண்ட்டுக்காரர் வந்து கரண்ட் போஸ்ட் இழுப்பாங்க, ரயில்வே ரோட்டில் வேலை செய்கிற போது செய்வாங்க. ஐஸ் லக்கான்னு ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே ஒரே மெட்டா பிடிச்சி தம்மா பிடிச்சி இழுத்து அந்த வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு சக்தியை ஒருநிலைப்படுத்துறதுக்காக அந்த சொல்கிறது அதே சக்தி தான் அந்த மனோதிடமாக அவங்க அந்த பாடம் படித்ததுனால அதை சொல்லி நம்மளுக்கு ஞான சக்தியாக அதை உருவாக்கி சமூகத்துக்கு நல்லா செய்கிறாங்க. நிறையா நடந்துட்டு இருக்குது. இப்பவுமே ஒரு நம்பிக்கையோடு எதையும் செஞ்சாலும் அந்த ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கோயில் முறையிலெல்லாம் வந்து இப்போ என்னங்கன்னா தேவஸ்தான நிர்வாகங்கள், அதிகாரிக நடைமுறை இதெல்லாமே மாறி போட்டு எல்லாமே கமர்ஷியலாக போச்சு. ஏழை